அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையா அவரது இரக்கம் ஆசீர்வாதமாக கிடைக்கிறது. ஆண்டவரே, இன்று எம்மை எம் வழியாக எம் சந்ததியும் ஆசீர்வதியும் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. அன்னை மரியாவின் வழியாக 7 ஆசீர்வாதங்களை தியானிக்கலாம். இயேசுவிலே அந்த 7 ஆசீர்வாதங்களை அவருடைய அருளிலிருந்து யாம் ஒவ்வொருவரும் நிறைவான அருளை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தோடு தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவர்களை போற்றுகிறேன். குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தினார்கள். இதுவே திருமணம் என்று சொல்லி தந்தையோடு கொண்டிருந்த அந்த உறவை விசுவாச உறவாக லாசருடைய கல்லறையிலே கண்ணீர் விட்டு, தந்தையே, இது என் குரலை கேட்கின்றவராக நிறைவேற்றுகின்றவராக இருக்கு என்று விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. இன்று அந்த விசுவாசத்தை இன்று நம் உறவுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, இல்லங்களுக்குள்ளே, தலைமுறைக்குள்ளே கொடுக்கிறார். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தவர் சிலுவைகளை வழியாக இன்று நம் குடும்பங்களில் உள்ள சிலுவைகளை சுமக்க அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஜெபத்தின் ஆவியை, ஜெபாவி ஒற்றுமையா சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோ. ஜெபத்தினுடைய வல்லமையை கற்றுக் கொடுத்தவர் இன்று நம் ஒவ்வொருவருக்குள்ள ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை தருபவராக இருக்கிறார். ஆண்டவரின் ஆவியின் மேல் உள்ளது, ஏனென்றால் அவர் எனக்கு அருள்படுகை செய்துள்ளார். ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்திலே தன்னையே மேலான அடிப்பொருளாக மாற்றி, அதே போல தூய ஆவியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இன்று நமக்கு உதவி செய்கிறார். ஒற்றுமையின் ஆசீர்வாதம் இவரை இருந்தாலும் தந்தையோடு கொண்டிருந்த அந்த ஒற்றுமை, பிறரிடத்தில் கொண்டிருந்த ஒற்றுமை, நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அந்த ஒற்றுமையிலே பல்வேறு குடும்பங்கள் பிரிந்து பிளவுண்டு அழகினுடைய சோதனையினால் ஒற்றுமை இல்லாத நிலைகளுக்கு மத்தியில் அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவனுடைய ஒற்றுமைக்குள்ளே ஒன்று செய்வதாக ஒப்புக் கொடுங்க. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லாம் இருக்கிறார். பாதுகாப்பின் ஆசீர்வாதம் இந்த ஆண்டவரின்